அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதீன் வலாலி சையதினா முஹம்மத் கமால நிஹாயத்த லீ கமாலிக்க வதத கமாலி. முசீபத்தை பற்றி சொல்லக்கூடிய, வேதனைகளை பற்றி சொல்லக்கூடிய, கண்ணீரை பற்றி சொல்லக்கூடிய, துக்கங்களையும் கவலைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவங்க, அதை பற்றி கூறக்கூடியவங்க, எந்த ஒரு வழியும் இல்லை சகோதரி. என்னைக்குமே வேதனையும் கண்ணீரும் கஷ்டமும் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கிறது. எங்களுக்கு வேண்டி துவா செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே எனக்கு வேண்டி துவா செய்யுங்கள்னு வரக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் அவர்களுக்கு நான் கூறக்கூடியது. இதே போல் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபா வந்து சொன்னாங்க, நெபியே யா ரசூலுல்லா, என்னைக்கும் கவலையும் வேதனையும் தான், கஷ்டம்தான், கண்ணீர் தான், எந்த ஒரு வழியுமே இல்லை. அப்பொழுது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மோமின்களே, இந்த புனிதமான ரபியுல் அவல் மாதத்தில் அளவுக்கு அதிகமான சலவாத்தை ஓதுனவங்க தான் நாம் எல்லாருமே. இந்த ஒரு மாதத்தில் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் கூறுகிறாங்க, அவங்க நமக்கு தரக்கூடிய ஒரு பதில். நமது தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபா சொல்கிறாங்க, வா ஷக்காயிலல் ஃபக்கர், அதாவது முசீபத்தை பற்றி சொல்கிறாங்க, முசீபத்தை பற்றி வேதனையோடு சொல்கிறாங்க, அந்த தரித்திரத்தை பற்றி ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறாங்க, அந்த முசீபத்தினால் அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை அவங்க சொல்கிறாங்க. வீட்டில் எப்பொழுதும் முசீபத்து தான் நெபியே, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, எப்பொழுதுமே கவலை தான் நெபியே, முசீபத்து அதிகமாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கின்றோம், எவ்வளவு கிடைத்தாலும் அது எதுவுமே பத்த மாட்டேங்குது, அதை தான் முசீபத் என்று சொல்லக்கூடியது. எதுவுமே இல்லைன்னா அதை இல்லாமை அப்படி தான் சொல்லுவாங்க. முசீபத் என்பது எவ்வளவு கிடைத்தாலும் அது எதுவும் போதாது. 100 ரூபாயோட தேவை இருக்கிறது, ஆனால் 50 ரூபாய் தான் கிடைக்குது. இனி 100 ரூபாய் கிடைக்குது, ஆனால் 280 ரூபாய் கிடைச்சாலும் அந்த இது போதாத ஒரு நிலை வந்து நிற்கிறது. அப்படி வாழ்க்கை ஃபுல்லாக முசீபத்து, அப்படியும் இப்படியும் எல்லா இடத்துலையும் கடமும் கஷ்டமும் கண்ணீரும் துக்கமும் மட்டுமே. கமெண்ட்டை பார்க்கும்போது ஒரு 5000 மெசேஜ் வந்தால் கூட 4000 மெசேஜும் கடத்தை பற்றியாக இருக்கும். ரொம்ப வேதனை. வெளிநாட்டில் இருந்து கணவர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் இன்னும் வேலை கூட கிடைக்கிறதில்ல, அந்த சம்பளம் கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது, போதாத ஒரு நிலை வந்து நிற்கிறது. நான் எல்லாமே ஓதுகிறேன், ஒரு திக்ர் மஜ்லிஸ் இருந்தால் அதுலேயும் நான் கலந்து கொள்கிறேன், ஒரு சலவாத் ஓதியக்கூடிய இடத்தில் அதுலேயும் நான் கலந்து கொள்கிறேன், எந்த துவா ஓதினாலும் எனக்கு பதில் கிடைப்பதில்லை அப்படின்னு மனவேதனையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஒரு மருந்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு திக்ர் ஆகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபா வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லா, ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் முசீபத் என்பது அதிகமாக இருக்கிறது, என்றைக்குமே கஷ்டம், கண்ணீர், பசி என்பது ரொம்ப அதிகமாக நிற்கிறது, வயிற்று பசி அடைக்க எதுவுமே இல்லை ரசூலுல்லா. இந்த வேதனைகளோடு கூறிய அந்த சஹாபாவுக்கு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு பதில் இருக்கிறது. அதே நேரத்தில் வேறொரு நபர் அங்கு வந்து சொன்னாங்க, நெபியே வா ஷகாயிலல் ஆஃபா, ஒரே ஆபத்தாக இருக்கிறது, எப்பொழுதும் ஆபத்து தான், வீட்டில் இருந்த கோழி மரணித்து விட்டது, ஆடு மரணித்து விட்டது, குழந்தைக்கு அதிக காய்ச்சலால் சிரமத்தோடு கஷ்டப்படுகிறான் என்னுடைய பையன், எங்கேயாவது போக தயாரானால் ஆபத்துகள் வந்து நிற்கிறது, பயணம் செய்யும் போது விபத்துகள் வருகிறது நெபியே அப்படின்னு சொன்னபோது அந்த இடத்திலும் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு பதில். கமெண்ட் பாக்ஸை எடுத்து பார்க்கும்போது, சகோதரி, என்னுடைய குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லை, என்னுடைய குழந்தைக்கு மூல வளர்ச்சி கிடைக்க துவா செய்யுங்கள், சகோதரி ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறது, அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரைய துவா செய்யுங்கள் அப்படின்னு அதிகமான ஆபத்துகளும் விபத்துகளும் நிறைந்த ஒரு கமெண்ட்டையும் நான் வாசிக்கிறேன். என்னுடைய கணவர் வேலைக்கு போக முடியாமல் படுக்கையாக இருக்கிறாங்க, என்னுடைய வாப்பாவுக்கு திடீர்னு ஒரு அட்டாக் வந்து விட்டது அப்படின்னு நிறைய மெசேஜ், நிறைய வருத்தத்தையும் கவலையும் தரக்கூடிய மெசேஜ் தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, வா ஷகாயிலல் ஆஃபா, நெபியே எப்பொழுதும் ஆபத்து தான், எப்பொழுதும் நோய்கள் தான், வீட்டில் நோய்கள் என்பது பெருகி கொண்டே இருக்கிறது, எந்த ஒரு தீர்வும் இல்லை ரசூலே, முசீபத் என்பது அதிகமாக இருக்கிறது, உணவிற்கு கூட கையில் பணமில்லை ரசூலே, வயிற்று பசி அதிகமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பதில், முசீபத்தோடு வேதனையோடு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் அது ஒரு சமாதானத்தை தரக்கூடிய ஒரு திக்ராகும். இந்த ரபியுல் அவல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தரக்கூடிய ஒரு திக்ராகும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும், நமது வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ராகும். முசீபத்தை பற்றி வேதனையோடு கூறியவங்களுக்கு
கஷ்டத்தையும் கவலையும் ஆபத்தையும் பற்றி வேதனையோடு கூறியவங்களுக்கு, அதிக கடன் சுமையோடு இருக்கக்கூடியவங்க, அதை வேதனையோடு கமாண்டில் தெரிவிக்கக்கூடியவங்களுக்கு, மனதில் வேதனையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு, இதா அஸ்பஹ்தா, அதாவது ஃபஜருடைய நேரமானால் நமக்கு ஓத வேண்டிய ஒரு திக்ர் இருக்கிறது. ஹபீபான முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த திக்ர் ஆகும். நேரம் விடிந்து விட்டால் இதா அஸ்பஹ்தா ஓதிக்கொள்ளுங்கள் இந்த திக்ரை. பிஸ்மில்லாஹி அலா தீனி வா நப்சிஹி வா வலதி வா அஹிலி வா மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வா நப்சிஹி வா வலதி வா அஹிலி வா மாலி. நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு திக்ராகும். இன்னும் சகோதரிகளே, வேலைக்கு சென்று வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய அந்த கணவருடைய ஒரு சுமை நீங்கவும், வெளிநாட்டில் அதிக அளவில் வேர்வை சிந்தி கஷ்டப்படக்கூடிய ஒரு கணவருடைய அந்த ஒரு கஷ்டம் மாறவும், அதே போல் நமது வாழ்க்கையில் பிள்ளைங்க வேலைக்கு வேண்டி முயற்சி செய்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு ஏங்கக்கூடிய உம்மா வாப்பா ஓத வேண்டிய ஒரு திக்ராகும் இது. வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டமும் துக்கமும் கவலை கண்ணீர் முசீபத்து நீக்கி தரக்கூடிய ஒரு திக்ரு இது. சொந்தமாக ஒரு வீடு இல்லைன்னு ஏக்கத்தோடு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்ராகும் இது. இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நாம் அதிகப்படுத்திக் கொள்வோம் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த ஒரு திக்ரை. பிஸ்மில்லாஹி அலா தீனி வா நப்சிஹி வா வலதி வா அஹிலி வா மாலி. இறைவா, உன்னுடைய அருள், உன்னுடைய பரக்கத் என்னுடைய தீனிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என் பிள்ளைகளிலும் என் குடும்பத்திலும் என் ரிஸ்கிலும் நீ தருவாயாக. உன்னுடைய அருளை நீ பொழிந்து தருவாயாக ரப்பே. அதான் இந்த திக்ருடைய அர்த்தம். ஃபஜ்ருடைய நேரம் ஆனவுடன் உங்கள் கணவரிடம் இதை ஓத சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளிடம் இதை ஓத சொல்லுங்கள். சின்ன சின்ன பிள்ளைங்க நாம் தொழும்போது நமது தொழுகபாயில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளிடம் நாம் இந்த திக்ரை கற்றுக் கொடுப்போம். ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜரை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் 33 தடவை ஓதி அல்லாஹு தாலாவிடம் துவா செய்வோம். இந்த திக்ரை நமக்கு கற்றுத்தந்தது நமது தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அல்லாஹ்வுடைய ஒரு அனுமதி இல்லாமல் நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே பேச மாட்டாங்க. அவங்க கற்றுத்தந்த திக்ராகும். இந்த ரபியுல் அவல் மாதத்தோடு நமது வாழ்க்கையில் உள்ள சகல கஷ்டங்களும் நீங்கி கிடைக்கும். அதனால் இந்த ஒரு திக்ரை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த திக்ரை ஓதிய போது யார் ஓதுனாங்க? அந்த கஷ்டத்தில் வந்து நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேதனைகளை புலம்பிய அந்த சஹாபாக்கள் இந்த திக்ரை ஓதிய போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஆபத்து நீங்கியது, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் நீங்கியது, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த முசீபத்து நீங்கியது. அந்த குடும்பம் அவர்கள் எதிர்கொண்டிருந்த அந்த கஷ்டத்தையும் வேதனையும் அல்லாஹ் நீக்கி கொடுத்தான். அவர்கள் அனுபவித்த கண்ணீரை அல்லாஹு தாலா நீக்கினான். அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்தான். இன்றைய தினத்தில் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு என்னுடைய முசல்லாவில் இருந்து நான் கண்டிப்பாக என்னுடைய மரணம் வரை இதை ஓதுவேன். பிஸ்மில்லாஹி அலா தீனி வா நப்சிஹி வா வாலிதி வா அஹிலி வா மாலி. இந்த திக்ருடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நமது சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.